மிதுன ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். இந்த ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடையும் போது ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்கும் பொழுது, இந்த 5ஆம் அதிபதி வலிமை பெற்றாலே பூர்வீகம் வலிமை பெறப் போகிறதுன்னு அர்த்தம். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறது. ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டமாக அமைய போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. 5ஆம் அதிபதிங்கிறது 5 இயற்கையினுடைய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு இடம். 5க்குரியவன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வலிமை பெற்று விட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட அழுத்தம், பிரஷர், டென்ஷன் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு வெளியே, அதாவது வெளியூர், வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இப்போ கேட்டிங்கன்னா எங்கே படிக்கலான்னா, வெளி டிஸ்ட்ரிக்டில் படிக்கணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும், நல்ல ரெப்யூட்டேட்டட் இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்வார்கள். அதே சமயத்தில் அதற்குண்டான யோகம் இருக்கான்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு தருகின்ற ஒரு காலகட்டமாகவே அமையப் போகிறது. சுக்கிரனுங்கிறது பொதுவாகவே ஒரு ஆடம்பரம். சுக்கிரனுங்கிறது சொகுசாக இருப்பீர்கள். உங்களுக்கு தேவைப்படுகின்ற, நீங்கள் ஆசைப்படுகின்ற, ரொம்ப நாள் உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் சொகுசாக இருக்கணும். சுக்கிரனுங்கிறது வாகனத்துக்குரிய ஒரு கிரகம். அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அல்லவா? அப்போது சொகுசான வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ யாரெல்லாம் இந்த மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்கள் எனக்கு பிடித்த ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கிறதோ, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கி கொள்ளலாம். அதற்குண்டான அனுமதி உண்டு. அதை வாங்கி கொண்டு உங்களுடைய கௌரவம், அதாவது கௌரவம் என்ன, எனக்கு இது வரைக்கும் 2 வீலர் தான் இருக்குது, ஒரு 4 வீலர் வாங்கணும் அல்லது ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக 100% பூர்த்தியாகும். அப்போது வாகனம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம். வீடு வாங்கலாம், செலவாகும். கண்டிப்பாக 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அல்லவா? அப்போது வரவும் வரும், செலவும் ஆகும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அப்போது திருமண விஷயத்துக்கு ஏற்கனவே முடிவாகி இருந்தது அல்லது திருமணத்துக்கான செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அப்போ குழந்தைகளுடைய படிப்புக்கும், திருமண பந்தத்துக்கும், திருமணத்துக்கு செலவு செய்வதற்கும் இந்த காலகட்டம், தான் ஆசைப்பட்ட வாகனங்கள் அல்லது ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம். ஒரு இடம் வாங்கணும், இது வரைக்கும் வாங்கி போடலை, இப்போ ஒரு இடத்தை வாங்கி போடணும் என்கின்ற எண்ணம் உங்கள் ஆள் மனதில் அதிகமாக உருவாக்கும். ஏன்னா சுக்கிரன் இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு காரகம்ப்பா. இப்போ வீடு வாங்கணும், அதுக்குண்டான ஒரு இடத்தை வாங்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதை செயல்படுத்தவும் செய்யும் இந்த காலகட்டம். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சரியாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சூரியன் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல உச்சபலத்தோடு உட்கார்ந்துருக்கார்.
அப்போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அரசை பற்றிய சிந்தனைகள், அரசியலை பற்றிய எண்ண உணர்வுகள், அதை பற்றிய பேச்சுக்கள் இப்பெல்லாம் இருக்கும். அதிகாரம் பற்றிய சிந்தனைகள், ஒரு அதிகாரத்துக்கு செல்வது, ஒரு ப்ரொமோஷனுக்கு செல்வது, ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அல்லவா, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு. தகப்பன் மூலமாகவும் அனுகூலம், ஆதாயம் உண்டு. தகப்பனால் ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மிதுனத்துக்கு அமையும். 27/4/2026 7/5/2026 வரை ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அந்த ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனுங்கிறது மிதுன ராசி என்பவர்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சந்திரன். ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது பொருளாதார ஏற்றத்தை கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் கையிருப்பு பணக்காரகன், சந்திரன் என்பது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி. இது 2 கனெக்ட் ஆகும்போது பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு கொஞ்சம் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு தன வருவாய் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ பொருளாதார ஏற்றத்துக்கு உண்டான அந்த முயற்சிகள், அதற்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது மிதுனத்துக்கு நல்லது. அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும்னு சொல்கிறேன். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது ஒரு தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு உண்டான அனைத்து வேலைகள் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய சில எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும். ஏன்னா நீங்கள் புதன் ஆளுமையில் இருப்பவர்களவா, புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். அதாவது பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தனலாபங்களை ஈட்டக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இதெல்லாமே சூப்பரான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது 8/5/2026 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் சுக்கிரன் டிராவல் பண்ணுறார். அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிதுனத்துக்கு சிறப்பு. அடுத்து கடனை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளேயும் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது. கடனை வாங்கி, அதாவது சுப கடன்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாமே ஒழிய கடன் தேவையில்லாத கடனை வளர்த்தி விடும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் அதிபதியாச்சா, செவ்வாய்ங்கிறது 6ஆம் அதிபதியாச்சா, 6 12 கனெக்ட் ஆகுதா. அப்போ எதிர்ப்பு பகை வரும், கடனை வாங்கி கடனை அடைத்தல். அப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத மிதுன ராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு. வீடு, வண்டி, வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. சுக்கிரனுங்கிறது கலைத்துறை, ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறை, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியலில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். தொழிலில் மேன்மை உண்டு. ஏதாவது ஒரு தொழிலை, அதாவது இது வரைக்கும் ஒன்று செஞ்சிட்டு இருந்தேன், வேற ஒன்று புதுசாக ஒன்று பண்ணணும் அல்லது கிளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும். அங்கே உங்களுக்கு பெரியவர்களுடைய அனுகூலங்கள், ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு. பெரியவர்களுடைய அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ஏற்றத்தை தரக்கூடிய, ஒரு வீடு, வண்டி, வாகனங்களை வாங்கக்கூடிய,
அட்லீஸ்ட் ஒரு இடத்தையாவது வாங்கி போடணுங்கிற எண்ணம் ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும்.